புலம்பல் 3:22 வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வசனம் புலம்பல் புத்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களின் கஷ்டங்களையும் ஜெருசலேமின் அழிவையும் பார்த்து புலம்பும் சூழலில் எழுதப்பட்டது. இந்த பகுதி துன்பத்தின் மத்தியில் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தேவனுடைய தண்டனையை அனுபவித்தாலும் அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படவில்லை. இதற்குக் காரணம் தேவனுடைய அளவற்ற கிருபை, அன்பும் இரக்கமும். தேவனுடைய கிருபை இல்லையெனில் மனிதர்களால் தங்கள் பாவங்களின் விளைவுகளை தாங்க முடியாது. இது தேவனின் மாறாத அன்பையும் அவருடைய மன்னிக்கும் இயல்பையும் காட்டுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவனின் இரக்கங்கள் புலம்பல் 3:23 வசனத்தில் குறிப்பிடப்படுவது போல ஒவ்வொரு நாளும் புதியவை. அவை முடிவற்றவை, எப்போதும் தொடர்ந்து வழங்கப்படுபவை. இது மனிதர்களின் தோல்விகள் மற்றும் துன்பங்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய இரக்கம் நம்மை தாங்கி மீட்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் எவ்வளவு பெரிய கஷ்டங்களிலும் பாவங்களின் விளைவுகளிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மை காப்பாற்றுவதாக உறுதியளிக்கிறது. இது நம்பிக்கையின் செய்தி. தேவனின் அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும். நமது வாழ்க்கையில் துன்பங்கள் அல்லது தவறுகள் ஏற்படும்போது தேவனுடைய கிருபையை நம்பி அவரிடம் மன்னிப்பையும் புதிய ஆரம்பத்தையும் கேட்கலாம். இந்த வசனம் நமக்கு ஆறுதலையும் தேவனின் மாறாத அன்பில் நம்பிக்கையையும் அளிக்கிறது.